ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 11, 16 வாசித்து பாருங்க. 19, 20 வாசித்து பாருங்க. ஆபிரகாமின் சகோதரனாகிய லோத்து சோதோம் என்னும் பட்டணத்தில் போய் குடியிருந்தான். சோதோம் குமரா என்ற இரு நாட்டின் அரசர்களும் மொத்தமாக 4 அரசர்கள் கூடி வேறு 5 அரசர்களோடு போரிட வேண்டிய சூழ்நிலை வந்தது. இந்த 5 அரசர்களும் இவர்களை சின்னாபின்னமாக்கினார். லோத்தும் அவனுடைய குடும்பமும் அவனுக்கு உண்டான யாவும் சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டது. ஆபிரகாமுக்கு இந்த செய்தி வந்தது. ஆபிரகாமின் உள்ளம் துடித்தது. தன்னிடம் இருந்த 318 வேலைக்காரர்களை கூப்பிட்டான். அவர்கள் ஒரு நாளும் ஒரு சண்டைக்கும் போனவர்கள் அல்ல. அவளுக்கு ஆயுதம் தரிப்பித்தான். தொடர்ந்து போனான். 5 ராஜாக்களுடைய ராணுவத்தை ஒரே ஒரு இரவில் முறியடித்தான். அவனை ஆசீர்வதிக்க வந்த சாலமின் ராஜா என்று சொல்லப்படுகிற மெல்கிசேதேக்கு என்ன சொன்னார்? உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உண்மையில் இருப்பதாக, அவர்தான் அப்பா உன்னை இந்த சத்துருக்களின் கைக்கு விலக்கி மீட்டார் என்று. சத்துருக்கள் அவனுக்கு முன்பதாக நடுங்கும்படி செய்தார். எப்பொழுது தன் சகோதரனை ரட்சிக்க அவன் புறப்பட்டு போன பொழுது. எனக்கு அருமையானவர்களே, இதற்காகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதற்காகவே 9 வரங்களை நம்முடைய கரங்களில் கொடுக்கிறார், வாழ்க்கையில் பயன்படுத்துகிறார். 9 கனிகளை கொடுத்து நாம் கிறிஸ்துவை போல இந்த உலகில் காணப்படும்படி செய்கிறார். இதற்காகவே மனம் கலங்காதிருங்கள். இன்று நீங்கள் சாதாரணமானவர்களாய் இருக்கலாம், ஆனால் இன்று இரவு நீங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து ஆபிரகாமின் தேவனே எனக்குள் வாரும், என்னையும் ஆசீர்வதியும் என்று கெஞ்சும் பொழுது உங்களுக்குள் வருவார். உங்களை மற்றவர்களுக்கு ஆபிரகாமை போல ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாற்றுவார்.